சூப்பர் கைஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல இருந்து வந்து ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஒமிட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஃபார் ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ கவர்மெண்ட் சொல்லிட்டே இருப்பாங்களே, உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தனால பிஸ்னஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஆனால் நிறையா பேர் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தாக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து சரி டிடிஎஸும் டிசிஎஸ் வந்து சில செக்ஷன் வந்து ஒமிட்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ அரவிந்த் சார். ஸோ அரவிந்த் சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 193 செக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி. ஸோ இதோட ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 5,000 இப்போ 10,000 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்டும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி மீன்ஸ் நார்மல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ முன்னாடி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 50,000 வரைக்கும் இருந்தது. ஸோ 15,000க்கு மேலே ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 1 lakhs பண்ணிட்டாங்க. ஸோ அதர் கேஸ்க்கு 40,000 அண்ட் 5,000 இருந்தது. அது 10,000 அண்ட் 50,000 ஆக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு இன்கேஸ் 1 lakh வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு யாராச்சும் கிளைண்ட் வந்து லெஸ் தென் 1 lakh டிடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிளைண்ட் இப்போ வரமாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லாஸ் ஆயிடும். ஃபைன். அதே மாதிரி வின்னிங் ஃப்ரம் லாட்ரி டிக்கெட்டு முன்னாடி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 10,000க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷனில் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணிப்பீங்க. அதில் எல்லா டிரான்சாக்ஷன் லெஸ் தென் 10,000 இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அது மோர் தென் 10,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. ஸோ அது 194B வின்னிங் ஃப்ரம் லாட்ரி டிக்கெட். நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். ஸோ இதுவும் சேம். முன்னாடி எந்த டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் இயரில் 10,000 டிரான்சாக்ஷன் கிராஸ் பண்ணாங்கன்னா டிடிஎஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன். ஸோ சிங்கிள் டிரான்சாக்ஷன் இன் த சென்ஸ் ஒரு தடவை நீங்கள் பெட்டிங் வச்சீங்க, அதில் வந்து 10,000 மோர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. அதே வந்து நீங்கள் ₹1 கூட கம்மி பண்ணீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பெட்டிங் வைக்கணும்னா லெஸ் தென் 10,000 கீழே தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் 194D 194G 194H இன்சூரன்ஸ் கமிஷனோ இல்லைன்னா brokerage கமிஷனோ ஸோ எல்லாமே 15,000 இருந்தது. இப்போ 5,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி 20,000 ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது தவிர நம்மளுக்கு வந்து மெயினாக தான். ஸோ இதில் வந்து சில ரேர் கேஸ் தான் வரும். பட் மெயின் கேஸ் வந்து ரெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த ரெண்டுமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் 2 பேர் சொன்ன மாதிரி ஸோ 2,40,000 இருந்தது பர் இயருக்கு. இப்போ பர் மந்த்துக்கு 15,000. ஸோ இயர்லி வந்து 6 lakhs. ஸோ 6 lakhsக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டிடிஎஸ் டெடக்ட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு வந்து முன்னாடி 30,000 இருந்தது, இப்போ 50,000 ஆக்கிட்டாங்க. ஸோ இது ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கம்பெனிஸில் இது 2 கேஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிடிஎஸ்ல. ஸோ இது 2 தான் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இது நார்மல் கேஸில் தான் வரும். பட் இது இம்பார்ட்டன்ட். ரெண்ட் வந்து நிறைய பேர் வந்து 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. திருப்பி அவங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் ரீஃபண்ட் வரும். ஸோ அந்த ப்ராசஸை வந்து எலிமினேட் பண்ணுறக்காண்டி தான் இந்த டிடிஎஸ் ரேட்டை வந்து டிடிஎஸ் ஸ்லாப் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 1 ஏப்ரல் வெங்கடேஷ். ஸோ இந்த செக்ஷன் யாருக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 206C அண்ட் 194Q. தேங்க்யூ சித்ரா மேடம். அதர் மெம்பர்ஸ்? இப்போ யார் வந்து இந்த செக்ஷனில் வந்து யார் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவார், யார் டிடிஎஸ் கலெக்ட் பண்ணணும்? முன்னாடி இப்போ மார்ச் வரைக்கும் இதே ப்ராப்ளம் தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த டர்ன் ஓவர் லிமிட் மறந்துடுங்க. சிம்பிள் கொஷின் தான். யார் வந்து டிடிஎஸ் எல்லா டர்ன் ஓவர் கிராஸ் ஆயிடுச்சு, டிரான்சாக்ஷனும் கிராஸ் ஆயிடுச்சு சித்ரா மேடம். ஸோ செல்லரா பையரா? ஓகே. ஸோ ராஜ் சார் வந்து யார் சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். யார் பாய் பண்ணுறாங்களோ அவங்க வந்து 194Q பிரகாரம் டைரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கொஷின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. கேஷ் பிடிக்கும்போது இவர் ஒருத்தர் வந்து செல்லரு, இன்னொருத்தர் பையரு. ஸோ செல்லர் சொல்கிறாரு நீ பிடிச்சிக்கோ, பையர் சொல்கிறாரு நீ பிடிச்சிக்கோ.
ஸோ 2 பேருமே கடைசியில பிடிக்காம விட்டுடுறாங்க. அண்ட் கடைசியில வந்து கம்ப்ளைன்ஸஸ் வந்து 2 தலை மேல வந்து விழுந்துரும். ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஸ் நீங்க 2 பேருமே மிஸ் செல்லர் செக்ஷன் 206C. ஸோ செல்லர் வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்களா? நீங்க வந்து இந்த கவலைய விட்டுருங்க. நீங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேணாம். பையர் ஒன்லி யார் பையரோ அவங்க மட்டும் டிடிஎஸ் வேணா நீங்க கலெக்ட் பண்ணுங்க அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். இஸ் தட் கிளியர் கைஸ்? ஸோ இது வந்து செல்லருக்கு ஒரு ரிலீஃப். ஸோ ஐ திங்க் 2020 மேட்ச் கிரிக்கெட் ஞாபகம் இருக்கும். ஸோ கேட்ச் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் டூயிங் ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லி இது ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லர் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது டிசிஎஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இனிமேல் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண வேணாம். ராசர் ஒன்றும் இல்லை. இப்போ செல்லர் வந்து ஒரு மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணும்போது அவர் வந்து டிசிஎஸும் கலெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு கார் ஷோரூம்க்கு போனீங்கன்னா கார் வேல்யூ வந்து மோர் தென் 10 lakhs இருந்துச்சுன்னா அவர் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் இப்போ நீங்கள் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் இந்த செக்ஷன் பிரகாரம். ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி 31st March வரைக்கும் எப்படி இருக்குன்னா, எதர் செல்லர் நீ வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணு, நீ கலெக்ட் பண்ணலையா அப்போ பையர் அட்லீஸ்ட் நீயாச்சும் கலெக்ட் பண்ணு. ஸோ 2 பேருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக யாருக்குமே சொல்லல. செல்லர் நீ கலெக்ட் பண்ணு, நீ கலெக்ட் பண்ணலையா பையர் நீ கலெக்ட் பண்ணு அப்படி தான் சொல்கிறோம் தவிர ஸ்ட்ரிக்டாக யாருக்குமே சொல்லலை. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ செல்லர் நீ ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணுவ, பேமெண்ட் கலெக்ட் பண்ணணும், அந்த ப்ரெஷர் உன் மேலே இருக்கும். ஸோ அதனால் டிசிஎஸ்லேருந்து நான் உங்களை ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து 206C 1H வந்து ஒமிட்டட். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் வித் அஃபெக்ட் ஃப்ரம் 1st April. இஸ் தட் கிளியர் கைஸ்? ஸோ இது வந்து கொஞ்சம் பர்டன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு ஃபார் ஏ பிஸ்னஸ் ஓனர். பட் ஃபார் ஏ கன்சல்டன்ட் இது ஒரு ரெவென்யூ லாஸ் தான். சூப்பர் ஃபைன். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்துருவோம். இந்த செக்ஷன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 206AB அண்ட் 206CCA. யாருக்காச்சும் தெரியுமா இந்த செக்ஷன்? எஸ், நோ? தெரியலன்னா நோ ஐடியா டைப் பண்ணிடுறேன். டிகே. யா, சூப்பர் ஃபைன். ஸோ யாருமே இந்த செக்ஷனே ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஃபைன். ஓகே. ஸோ டிக்ளரேஷன் 2021 வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த செக்ஷன் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இன்கம் சில பேருக்கு வந்து நல்லா இன்கம் வரும்ல, பேங்க்லேருந்தோ ரெண்ட்லேருந்தோ இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணால் ஒரு இன்கம் வரும். அதில் வந்து டிடிஎஸும் டிடெக்ட் பண்ணுவோம். 50,000 வரைக்கும் 50,000 மேலே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 2 கேஸுமே வந்து யாருமே வந்து ரிட்டனே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் ஃபைலர் ரிட்டர்ன். யார் வந்து இன்கம் இருக்கு, டிடிஎஸும் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, பட் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து நம்ம வந்து டபுள் ஹையர் த ரேட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும். 2% வந்தால் 5% டிடெக்ட் பண்ணுங்க, 5% வந்தால் 10 டிடெக்ட் பண்ணுங்க, 10 வந்துச்சுன்னா 20% டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரூல் வந்தது. ஃபினான்ஷியல் இயர் 2021 பட்ஜெட்டில் இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து யாருமே செக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் சரி இந்த ரூல் வச்சுட்டு இந்த செக்ஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த நான் ஃபைலர் கேஸு, ஸோ பேங்க்லேயும் நிறைய அது செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நிறைய கம்பெனி வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் அனுப்புவாங்க. இந்த செக்ஷன் பிரகாரம் நீங்கள் லாஸ்ட் 2 இயர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்னாலஜ்மெண்ட் காப்பி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி நிறையா பெரிய பெரிய கம்பெனி வந்து அவங்கவுங்க வெண்டர்ஸ்க்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி. ஸோ அதுவும் ஒரு ஒர்க் பர்டன்னால அதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த செக்ஷன் கிடையாது. இஸ் தட் கிளியர் கைஸ்? எஸ், நோ? யா, தேங்க்யூ லங்கேஷா. Thank you, Ravi sir. Thank you, Chitra. Fine, super. Okay, now come to the next topic. ஓகே, டிடிஎஸ் ரேட் வந்து டிம்பருக்கு வந்து டிசிஎஸ் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 2.5லேருந்து 2% பண்ணிட்டாங்க. ஸோ 0.5% மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். ஓகே, எல்ஆர்எஸ் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி 206C 1H பார்த்தோம், இப்போ 1G. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. ஸோ லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் வந்து நீங்கள் ஃபாரினுக்கு காசு அனுப்புவீங்க. இட் மேபி உங்கள் பசங்க அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் இருப்பாங்க. இங்கேருந்து அங்கே அந்த நாட்டுக்கு வந்து காசு அனுப்பும்போது ஸோ அப் டு 7 lakhs வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கும் சரி. அண்ட் இந்த ஃபாரின் ட்ரிப்க்கு அனுப்புவாங்களா அது, ஸோ அந்த பேக்கேஜ் கொடுக்கும்போது 7 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. யார்? அந்த ட்ராவலர் யார் பேக்கேஜ் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கலெக்ட் பண்ணணும்.
ஸோ இந்த லிமிட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்க நம்ம ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நெறைய பேர் வந்து இந்த எல்ஆர்எஸ் இல்லைன்னா டூர் பேக்கேஜ் அந்த டிசிஎஸ் அமௌண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஏன் கலெக்ட் பண்றாங்கன்னா, அ சில பேர் வந்து ரிட்டர்னே ஃபைல் பண்ணி 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 பண்ணியிருக்க மாட்டாங்க. கேட்டா எனக்கு வந்து ஸ்லாப் ரேட் கிராஸ் ஆகல அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருப்பாங்க. ஃபாரின்க்கு காசு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த காசு எப்படி வந்திருக்கு. அது கேட்கறதுக்காண்டி தான் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பிளஸ் இதுல இன்னொரு ரிலீஃப் என்ன குடுத்துருக்காங்களா, எஜுகேஷன் லோன் பர்ப்பஸ். ஃபாரின்ல வந்து உங்க பசங்க படிக்கிறாங்க. பட் அது வந்து நீங்க எஜுகேஷன் லோன் மூலியமா வாங்கி அனுப்பியிருக்கீங்க. ஸோ அந்த மாரி கேஸ்ல வந்து இந்த ரூ. 10,00,000 கூட நாட் அப்ளிகபிள். ஸோ நீங்க வந்து ஃபாரின்க்கு வந்து ஒரு டாக்டர் டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பீங்க. ஒரு 20 லேக்ஸ் வந்து லோன் வாங்கியிருப்பீங்க பேங்க்ல. ஸோ அந்த செக்ஷனும் 80E செக்ஷன் இருக்கு. ஸோ அந்த லோன் அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க ஃபாரின்க்கு அனுப்புறீங்கன்னா, ஸோ அதுல வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ண தேவையில்ல. அது ஒரு ரிலீஃப் குடுத்துருக்கு. யா